டைம் ஹஸ் கம். நாளையிலிருந்து T20 வேர்ல்ட் கப்போட செமிஃபைனல்ஸ் ஆரம்பிக்க போகுது. ஃபர்ஸ்ட் மேட்சா நியூசிலாந்து vs சவுத் ஆப்பிரிக்கா ஈடன் கார்டன்ஸ் நடக்க போகுது. இந்த மேட்ச் தரமா இருக்க போகுது. நாளை கழிச்சு இங்கிலாந்து vs இந்தியா செகண்ட் செமிஃபைனல்ஸ் நடக்க போகுது. இதுல யார் ஜெயிப்பான்ற உங்க ப்ரெடிக்ஷனை மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த T20 வேர்ல்ட் கப்ல நம்ம பார்த்த எல்லா மேட்சஸ்மே தரமா இருந்துச்சு. எந்த மேட்சையுமே ஆவரேஜான மேட்ச்னு சொல்ல முடியாது. ஏன் கடைசியா நடந்து முடிஞ்ச இந்தியா vs வெஸ்ட் இண்டீஸ் மேட்சே தரமா இருந்துச்சு. வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து இவ்வளவு பெரிய டஃப்பான ஃபைட் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. பேட்டிங்ல 190 அபவ்ன்ற ஸ்கோர் டார்கெட்டா கொடுத்திருந்தாங்க. இந்தியா அதை ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்க தான் நினைச்சோம் ஈடன் கார்டன்ஸ் வேற. பட் ஆனா வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங்கை தாண்டி ஃபீல்டிங்ல உண்மையாவே வேற லெவலா இருந்தாங்கன்னு சொன்னாங்க. சிம்ரன் ஹெட் மேல ஒரு படி மேலேயே போய் தரமான ஃபீல்டிங்கை கொடுத்தாங்க. உண்மையாவே டேரன் சமி வெஸ்ட் இண்டீஸ் வந்ததுக்கு அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் கடைசி வரைக்கும் ஒரு ஃபைட் பேக் கொடுத்தாங்க. ஏன்னா டெத் பவுலிங் மட்டும் இன்னும் ஆள் இருந்தா வெஸ்ட் இண்டீஸ் இன்னும் கொஞ்சம் டஃப் கொடுத்திருப்பாங்கன்றது ஏன் கருத்து. என்னதான் வெஸ்ட் இண்டீஸ் டஃப் ஃபைட் கொடுத்திருந்தாலும் சஞ்சு சாம்சனோட நாக்கு அது எல்லாத்தையுமே மறக்க வச்சிருச்சு. இத்தனை நாள் சஞ்சு சாம்சன் மேல இந்த கிரிட்டிசிசம் எல்லாமே உடஞ்சு அவர் எவ்வளவு பெரிய மெச்சூர்டான பிளேயர் அப்படின்றத இந்த மேட்ச் மூலமா காமிச்சிருக்காரு. இந்தியா T20 வேர்ல்ட் கப்ல அதிகமா சேஸ் பண்ண ஸ்கோர்ல இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக்க சஞ்சு சாம்சன் பதிவு பண்ணிட்டார். அதுவும் அண்டர் பிரஷர். ஏன்னா ஒரு பக்கம் விக்கெட் போயிட்டே இருந்துச்சு. ஆனா சஞ்சு சாம்சன் உண்மன் ஷோ வேற லெவல் நாக்கு. எனக்கு நான் பார்த்ததுலேயே பெஸ்ட் T20 வேர்ல்ட் கப் சொல்லிட்டு நான் இந்த T20 வேர்ல்ட் கப்பை கண்டிப்பா சொல்லுவேன். உங்களுக்கு எந்த T20 வேர்ல்ட் கப் பிடிக்கும் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அதே மாதிரி இந்த வட்டம் T20 வேர்ல்ட் கப் சாம்பியனா யாராக போறா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ guys.